அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு மே மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை காலை த சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்ற ஸ்ரீ அரவிந்தரின் ஆங்கில நூலை தமிழ் வழி பயின்றலை தொடங்குகிறோம். இப்பொழுது த பியூரிஃபைட் அண்டர்ஸ்டாண்டிங் ஞான யோகத்தில் த யோகா ஆஃப் இன்டெக்ரல் நாலேஜ் என்ற பகுதியில் பியூரிஃபைட் அண்டர்ஸ்டாண்டிங் இறுதி பத்தியில் இருக்கின்றோம். இன்றும் நாளையும் முடிந்தால் இன்று நிறைவேற்றுவது சிரமம். இன்று முடிந்தவரை படித்துவிட்டு நாளை இந்த அத்தியாயத்தை முடிக்கின்றோம். முடிந்தவரை எல்லோரும் பாருங்கள். என்னவென்றால் செயல்பாட்டுடன் கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும். இதை கேளுங்கள். போன வாரம் இந்த பேராகிராஃப் முடிச்சுட்டோம். ரெண்டு வகையான பாசிவ் செயலற்ற நிலை பார்க்கணும். ரெண்டுலுமே அடிப்படை அமைதி தான். இது நம்ம ரொம்ப ஆழமாக இந்த பேராகிராஃப் பார்த்தோம். இன்ட்யூட்டிவ் மைண்ட் வரும், அது சப்கான்சியஸ் மைண்ட் போய் மைண்ட் அதை மாற்றி விடும். மாஸ்கரேடுங்கிற வார்த்தை பார்த்தோம். என்னதோ இது போன்ற ஒரு தோற்றத்தை எல்லாம் கொடுக்கும் அப்படிலாம் சொன்னோம். இப்போ முதல்ல இன்டெலெக்டை நம்ம அது பயிற்சி படுத்தணும். நல்லது கெட்டதுக்கு உண்டான டிஃபரன்ஸ் எல்லாம் பார்க்கணும்லாம் பார்த்தோம். இப்போ நான் அதற்கு நிறைய இதுவும் பார்த்துருக்கேன். இப்போ பாசிவ்ல இதனால தமிழ்ல ஒரு அழகான சொல் ஒண்ணு நமக்கு பட்டுது. பலமுறை இந்த வகுப்புல சொன்னதான், இருந்தாலும் மீண்டும் சொல்வதில் குறையில்லை. அறிதுயில் ஒரு சொல் இருக்கு. அதாவது இங்கிலீஷ்ல ரெஸ்ட்ஃபுல் அலர்ட்னஸ். ரெஸ்ட்ஃபுல்ங்கிறது அந்த பாசிவா இருக்கிறது, செயலற்று இருக்கிறது. அலர்ட்னஸ்னா ரெஸ்ட்ஃபுல் அப்படியே தூங்கிட்டு இருக்கிறது அல்ல, நல்ல உன்னிப்பாக கவனத்துடன் இருத்தல். அதனால அதுக்கு தமிழ்ல நல்ல சொல் அறிதுயில். அது ஆல்பா நிலைன்னு சொல்லுவாங்க. அதாவது உறக்க நிலையும் அல்ல, இந்த மாதிரி விழிப்பு நிலையும் அல்ல, அதற்கு இடைப்பட்ட நிலை. விழிப்பு உண்டு, அதே நம்ம கொஞ்சம் அறிங்கிறத கொஞ்சம் மாத்தி ஹரின்னு மாத்தினோம்னா விஷ்ணு பெருமாளுடைய நிலை. அவர் அனந்த சயனத்தில் அவர் கிடந்திருக்கும் நிலையும் அதே தான். அவர் பார்த்தா கண்ண மூடி இருக்கிற மாதிரி இருக்கும். கை வச்சுட்டு ஸ்ரீரங்கத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. திருவனந்தபுரம் அந்த மாதிரி, ஸ்ரீரங்கப்பட்டினம் அந்த மாதிரி பல இடங்கள்ல அந்த மாதிரி படுத்த கோலத்தில் கிடந்த கோலம்னு சொல்லுவாங்க. நின்ற கோலம், இருந்த கோலம், கிடந்த கோலம் எல்லாம் பெருமாள் சொல்லுவாங்க. அது மாதிரி நடந்த கோலம் கூட இருக்கு, கால் எடுத்து வச்சு நடக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அப்படி கிடந்த கோலத்தில் அரியுடைய துயில். அவர் கண்மூடி தூங்குவது போல் இருந்தாலும் நடப்பது அனைத்தும் அவர் அறிந்திருப்பார். எங்கெங்க எதை செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்து கொண்டிருப்பார் அப்படிங்கிற ஒரு நிலை நம்ம பார்ப்போம். அதுதான் இந்த பாசிவிட்டிங்கிறதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்க முடியும். இது ஒரு பக்கம். அதற்கு நேர் எதிர்நிலை தான் நடராஜர். எப்பொழுதுமே சின்னதா ஒரு இப்ப இது பேனான்னு சொன்னா இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, எந்த இயக்கம் இல்லை, இது உயிரற்ற ஒன்று நம்ம நினைத்தாலும் பிசிக்ஸ் படி பாத்தீங்கன்னா அது ஒரு சிறு அணுக்குள் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எல்லாம் இருக்கும். அது எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டேதான் இருக்கும். ஆனா அது எப்படி 3 இறக்கை உள்ள மின்விசிறி சுற்றும் போது மின்விசிறியே பார்க்காதவருக்கு அங்க ஒரு இறக்கை இருப்பதே தெரியாது. நம்ம சொன்னா நிறுத்தி காட்டினாதான் உங்களுக்கு புரியுமே தவிர அது ஏதோ இறக்கியற்ற தன்மை மாதிரி இருக்கும். அது போல இதுல எலக்ட்ரான் நியூட்ரன் மூவ் ஆயிட்டு இருக்கு, நமக்கு தெரியவே தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. அது அடுத்தது அந்த மாதிரி இருக்குனால நடராஜரும் அதே அந்த வட்டத்துக்குள் வர்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒன்று இயங்கும் தன்மை, ஒன்று இயங்கா தன்மை. ஆனா இரண்டும் இயக்கும் தன்மையோட இருக்குங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ நம்ம படிக்கிறதுல வரும். ஏன்னா அலர்ட்டா இருக்கும், ரொம்ப உணர்வோட இருக்கும், அவேரா இருக்கும், இன்டென்ஸ்லி அவேர், அதாவது தீவிரமான இதுல இருக்கும். சூப்பர் கான்சியஸ்லி, சப்கான்சியஸ்லி அவேர், சூப்பர் கான்சியஸ்லி அவேர். இதெல்லாமே இந்த அறிவியலுக்கு நம்ம சொல்லலாம். அதுல எப்படி இருக்கணும், அமைதியா இருக்கும், ஒரு செயலற்ற தன்மையில் இருப்போம் என்றுதான் வரும். இந்த இடத்துல நமக்கு உயர்ந்த ஞானமும் உயர்ந்த உள்ளுணர்வும் நமக்கு. அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இது எதற்காக இதை செய்கிறோம்னா, அந்த பரமன் என்ற அந்த நிலையை உணர்வதற்கும் அந்த ஞானத்தை பெறுவதற்கும் தான் இந்த நிலையை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ இதுல எப்படி அதற்குரிய பயிற்சி என்னங்கிறது முதல்ல படிச்சுட்டு வருவோம். But for the knowledge of the self, it is necessary to have
the power of a complete intellectual passivity, the power of dismissing all thought, the power of the mind to think not at all, which the Gita in one passage enjoins. அப்போ இந்த நாலேஜ் இப்ப நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி இது எல்லாமே எதை நோக்கி நகர்கின்றன என்றால், எதை நோக்கி பயணிக்கின்றது என்றால், இந்த நாலேஜ் ஆஃப் த செல்ஃப். அப்போ அந்த பரமன் என்ற பரமாத்மாவின் பற்றிய ஞானம் நமக்கு தேவை என்றால், முதல்ல வந்து பவர் ஆஃப் அ கம்ப்ளீட் இன்டெலெக்சுவல் பாசிவிட்டி, அந்த பகுத்தறிவின் முழுமையான செயலற்ற தன்மை இருக்க வேண்டும். அப்ப அந்த பவர் ஆஃப் அது எப்படி அது இந்த பவர் ஆஃப் டிஸ்மிஸிங் ஆல் தாட்ஸ் இருக்கிற வரைக்கும் அந்த பாசிவிட்டி இருக்காது. எண்ணம் இருக்கும் வரை அந்த செயலற்ற தன்மை இருக்காது. அதனால பவர்ங்கிறாரு அந்த எண்ணங்களை ஒதுக்குவது, ஒன்றுமில்லாமல் ஆக்குவது என்பது ஒரு வகையான ஆற்றல். The power of the mind to think not at all, அந்த மனதின் ஆற்றல், அது எப்படி எண்ணவே வேண்டாம் என்ற ஒரு ஆற்றல். Which the Gita in one passage enjoins. பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகத்தில் இதை வந்து வலியுறுத்துகிறது அல்லது நமக்கு யோசனையாக தருகிறது. இந்த என்ஜாயின்ஸ்ங்கிற வார்த்தை எனக்கு ஒரு வித்தியாசமா இருந்தது. முன்ன ஒரு தடவை சொல்றது இஎன் ப்ரிஃபிக்ஸ் இருந்ததுன்னா இஎன்கிற வார்த்தை, இஎம் வார்த்தை, ஐஎன், ஐஎம், இந்த நாலுமே இன் என்ற பொருள்ல வரும். ஓகே, அப்ப என்டர் அப்படிங்கிறதுலும் உள்ள நுழைகிறோம். என்ஜாயின்ஸ்னா உள்ளிருந்து இணைதல் அப்படிங்கிற பொருள் தான் நமக்கு தோணுது. ஆனா இந்த இடத்துல என்னன்னா, அது இப்ப வந்து டாக்டர் என்ஜாயின்ஸ் கொலஸ்ட்ரால் ஃப்ரீ ஃபுட் அப்படின்னா, கொலஸ்ட்ரால் ஃப்ரீ ஃபுட்டை, அதாவது கொழுப்பற்ற உணவை அவர் பரிந்துரைக்கிறான்னு சொல்லலாம், வலியுறுத்துகிறான்னு சொல்லலாம். ரெண்டுக்குமே அந்த பொருள் வருது. இப்ப ஜாயின்ஸ்னா அந்த சொன்ன சொல் வந்து மீறாமல் அதாக நாம் மாறுகிறோம்னா அதற்காக அந்த என்ஜாயின்ஸ் போடுறாரு. அதை பத்தி எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அது இப்போதைக்கு நான் வந்து இன்று நம்ம முழுமையாக பார்க்க முடியாவிட்டாலும் 6வது அத்தியாயம் தியான யோகத்தில் ஒரே வினாடி. ஓகே, இதுல ஆன் பண்ற ஒரு இப்போ அந்த மனதை அமைதிப்படுத்துவதற்கு அல்லது எண்ணமற்ற நிலைக்கு நாம் முதலே தெளிவாக நீண்டதாக ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் அதை பார்ப்போம். அதாவது the first major spiritual experience of ஸ்ரீ அரபிந்தோல இது மிக ஆழமாக பார்த்தோம். அந்த பிரியமா நீங்க அந்த இதை எடுத்து கூட இந்த லிங்க் போடலாம்.
சார் வந்து பேசிட்டு இருக்கோம், தொடர்பு இல்லாததுனால துண்டிக்கு இருக்கு. மீண்டும் ஜாயின் பண்ணுவான்னு சொல்லியிருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இப்ப நான் பேசுறது கேக்குதா? கேக்குறது. அப்பவே நான் அந்த இன்னும் கம்ப்யூட்டர்ல இதெல்லாம் வந்துச்சு, நான் இப்ப செல் மூலமா வந்திருக்கேன். நான் அந்த டைம் வரைக்கும் அதை சொல்றேன். அறிதுயில்ங்கிறது சொன்னா இன்டெலெக்சுவல் பாசிவிட்டி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதாவது பகுத்தறிவின் செயலற்ற தன்மை மாதிரி. செயலற்றனா இது வந்து அறிதுயில். அறிதுயில் சொன்னதெல்லாம் கேட்டது இல்லையா நீங்க? உங்களுக்கு எல்லாருக்கும் ஹலோ? அறிதுயில் இல்ல சார். எஸ் சார், கேட்டோம். கம்ப்யூட்டர்ல வந்து அது எக்கோ ஆகும். சார் வாய்ஸ் கேட்கல, விட்டு விட்டு கேட்டுச்சு, இப்ப கேட்கல சுத்தமா. இல்ல சார், அதை குவிட் பண்ணி சிஸ்டத்துல வர்றாரு. ஓகே தரிசனம் ஐயா, என்னன்னா நான் மியூட்ல இருந்தேன். அது ரொம்ப எதுவுமே ஆன் பண்றதோ ஆஃப் பண்றதோ நினைச்ச மாதிரி இல்லை. அது அறிதுயிலுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செய்வோம். ஓகே, இப்போ கேமரா இல்லைனாலும் நான் கண்டினியூ பண்றேன். அதாவது
வெரி குட். ரெண்டாவது முதல் இது வந்து இன்டெலெக்சுவல் பேசிலிட்டி. அது வந்து மைண்ட் வந்து முழுமையாக சலனமற்று இருத்தல், தன் முயற்சியில எந்த வேலையும் செய்யாம உயர் இது உள்ளுணர்வு வருவதற்கு காத்திருத்தல் முதல் நிலை. ரெண்டாவது நிலை என்னன்னா அனைத்து எண்ணங்களையும் புறம் தள்ளுதல். அதாவது வந்து நமக்கே தெரியும் எண்ணங்கள் ஸ்ரீ அரவிந்தன் முதல்ல அது புதுமையா இருந்துச்சுன்னு சொல்றாரு அவர். எண்ணங்கள் நம்ம தான் நினைக்கிறோம் அப்படிங்கிறதா எப்பவுமே நினைக்கிறோம், ஆனா எண்ணங்கள் வெளியிலிருந்து வருகின்றன அப்படிங்கிறது அவர் அதுவே ஸ்ரீ அரவிந்தருக்கே புதுமையாக இருந்ததுன்னு சொல்றாரு. அப்போ அதை வந்து என்னது அது வர வர அந்த எண்ணங்களை தூர எரிய வேண்டும். இதை நம்ம வந்து ஒரு இதாதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோல பார்த்தோம். அப்புறம் தாட் வித்தவுட் எக்ஸெப்ஷன், எந்த எண்ணமாக இருந்தாலும் நாம் அந்த எண்ணத்தை புறந்தள்ள வேண்டும். அதுல வந்து நமக்கு மிகப்பெரிய சவால் எதுன்னு கேட்டா, நம்ம எப்படி அமைதியா இருப்போம் எண்ணமற்று இருப்போம்னு நினைக்கும் போது ஒரு எண்ணம் அழகா எப்படி வருது, நான் எண்ணம் இல்லாமல் இருக்கின்றேனே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். வருதா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் இந்த முயற்சி பண்ணும்போது அந்த இடத்துல தாட்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எண்ணத்தை புறந்தள்ளணும். இதுதான் பெரிய சிக்கல், புரியுதுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் பிகஸ்ட் இஸ் டு பிகம் குவைட். அது வந்து ரொம்ப அமைதியா இருக்கணும். அது புறம் தள்ள வேண்டும். அந்த எண்ணம் அப்படி பார்த்துட்டே திருப்பி எனக்கு எண்ணம் இல்லைன்னு ரொம்ப அதையும் சொல்லணும். திருப்பி 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 தள்ளிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா இதாகும். ஏன்னா அந்த எண்ணமே நம்மளை வந்து நான் எண்ணமற்று இருக்கின்றேன்னு ஒரு எண்ணம் வந்து பாருங்க, அதுவே நமக்கு வந்து முதல்ல நம்ம அதுக்காக அதை பார்த்து எரிச்சல் பண்ணக்கூடாது, மனம் தளரக்கூடாது, அதையும் புறம் தள்ளி கொண்டே இருக்க வேண்டும். இது ஒரு பக்கம். அது தமிழ்ல சொன்னா பட்டுன்னு அதை தள்ளி இருக்கிறது. அப்படி எண்ணம் வந்து அப்போ போயிட்டு சொல்லி தள்ளிக்கொண்டே இருக்கிறது. அப்போ இப்படி தட்டி விட்டுருங்க, பட்டுன்னு தட்டி விட்டுருங்க, இப்படியே சொல்லிட்டே இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம வந்து கொஞ்சம் இதுல இன்னொரு இப்ப இது கூட அடங்கிடும். இதை வந்து நம்ம தென்கட்சி சுவாமிநாதன் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். மனத அமைதி ஏற்படுத்துறதுக்காக எந்த எண்ணமும் அதாவது ஒரு பொண்ணு வரும், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த பெண் வரும், அதை பத்தி இது பண்ணாம இருக்கும்னு சொல்லிட்டு கண்ணை கட்டிட்டு போனாராம். அப்ப அந்த பொண்ணு கொலுசு சத்தம் வந்து காதை கட்டிட்டு இருந்தாராம். ஆனால் மனசு நினைச்சுதான் இது 7 மணி ஆச்சு, அந்த பொண்ணு இந்த பக்கம் வரும்பேன்னு. அப்போ நம்ம இந்த மாதிரி எண்ணமற்று இருந்தாலும் கூட என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, யாராவது அந்த பக்கம் குறுக்க, நான் சொல்றது பொண்ணெல்லாம் இல்லை, சாதாரணமாக யாரோ வீட்டுல இருக்கிற ஒரு உறவினரோ யாரோ வந்து நண்பரோ யாரோ ஒருத்தர் அதை கடந்து சென்றால் யாரா இருக்குங்கிற நினைப்பு, அந்த நினைப்பும் வராம புறந்தள்ள வேண்டும். இதை பயிற்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் அதையும் புறந்தள்ளும். முழுமையாக சலனமற்றிருங்கள். அப்போ வந்து நம்ம என்ன நினைப்பதுதான் மனதின் ஆற்றல். ஏன்னா மனதோட வேலை நினைக்கிறது தானே. அப்ப நினைப்பதுதான் மனதின் ஆற்றல். ஆனா அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நினைக்காமல் இருத்தல் ஒரு பேராற்றல்னு சொல்லுது. அதை தெரிஞ்சிட்டாலே பிசிக்ஸ்ல அது பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. உள்ள இருக்கக்கூடிய பயன்படுத்தப்படாத ஒரு பேராற்றல். அது அப்படி ஒரு எனர்ஜி இருக்கணும். ஆனா ஒரு சில நம்ம வந்து எதிர்வினை ஆற்றி ஆகணும். சின்ன சின்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப திங்க் பண்ணாம இப்ப இந்த பேனா எடுக்கிறாங்கிறதெல்லாம் வந்து எடுக்கிறது வந்து நான் ரொம்ப யோசிக்காம எல்லாம் செய்யலாம். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்லுவோம். அதுக்கெல்லாம் ரொம்ப திங்கிங் எல்லாம் தேவையில்லை. ஆனா நீங்க யாராவது கேள்வி கேட்குறீங்க, இல்லாட்டி நம்ம வீட்டுல இருக்கும்போது என்ன நீங்க எலக்ட்ரிசிட்டி பில் கட்டிட்டீங்களான்னு வீட்டுல யாராவது கேட்டாலோ, இல்லை இன்னைக்கு வந்து வைஃபை முடியுது, வைஃபையோட பணத்துக்கு கட்டிட்டீங்களா அப்படின்லாம் சொல்லும் போது அது நம்ம எதிர்வினை ஆற்றி தான் ஆகணும். அப்போ மூளை வேலை செய்யும். இன்னைக்கு என்ன கிளாஸ் கேட்டு இதுதானே நீ தானே கட்டணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம பேங்க்ல பேலன்ஸ் இருக்கா எல்லா திங்கிங்கும் வரும். அந்த இதுலயும் நம்ம வந்து புறம் தள்ள வேண்டும். அப்ப நம்ம யோசிச்சுக்கோம், அப்படி புறம் தள்ளினால் எப்படி வாழ்வது அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். ஏன்னா நம்ம யோசிச்சுதான் மதர் சொன்னாங்க, as long as you are not spiritually fully in it, the reason must be the master of the house அப்படின்னு. காரணம் அதாவது பகுத்தறிவு தான் அந்த வீட்டுக்கு தலைமையாக ஏற்று இருக்க வேண்டும். நல்ல ஒரு சூழ்நிலை வருது. அந்த டைம்ல என்ன பண்ணுவேன்னா, நான் என்ன மறுக்கின்றேன், பதில் சொல்லவோ இல்லை எதிர்வினை ஆற்றவோ நான் வேண்டும். அப்ப அமைதியாக இருக்கிறேன். அப்ப ஏதோ ஒன்று என் வழி ஒழுகி எனக்குள் புகுந்து அது என்ன பண்ண வெளிப்பட காத்திருக்கு, அது வருவது வரைக்கும் நான் காத்திருக்கின்றேன். அப்ப என்ன ஆகுனா நம்ம ஒரு கருவியாக மாறிவிடுவோம். யோசிச்சு பாருங்க, நல்லா பியானோ வாசிக்கிறவங்க இந்த எழுத்து ச இருக்கிறதுக்கு அப்புறம் கா வருதா, பா வருமா, மா வருமா எல்லாம் இது பண்ண மாட்டாங்க.
அது அந்த போல அந்த ராகத்துக்கு ஏற்ற மாதிரி இது வரும். இது 7 ஸ்வரங்களும் இல்லாம வெறும் 5 ஸ்வரங்களோட இருக்கிற கூட ஔடத ராகம்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த வார்த்தை எனக்கு சரியா வரல, பாத்துக்கிங்க. அதாவது 7 சரி கம பத நி பத நீ வரைக்கும் தான் 7 ஸ்வரங்கள். அதை வச்சு ராகங்கள் உருவாக்குறாங்க. அதுல ஒரு எழுத்தோ 2 எழுத்தோ இல்லாம இருக்குது, அந்த வச்சு ஒரு ராகத்தை சொல்லுவாங்க. அப்ப அதெல்லாம் வச்சு நம்ம வந்து இப்போ யோசிக்கவே மாட்டோம். ஒரு நிலைக்கு மேல நீங்க காரெல்லாம் கத்து கொடுக்கும்போது அவங்க இப்படி வச்சு கீழே இப்படி வந்து நியூட்ரல் வந்து ஃபர்ஸ்ட் போகணும், அதுக்கப்புறம் செகண்ட் வரணும். இந்த கியர் போடுற வண்டினா இல்லாட்டி 3, அப்புறம் 4, அப்புறம் 5 ரிவர்ஸ் போடுறதா என்ன பண்ணணும், இப்படிங்கிறதுல யோசிச்சு பண்ணுவோம். அதெல்லாம் எண்ணங்கள் வந்து 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 செய்யும். ஆனா நம்ம அதுலயே திறமையிட்டோம். 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் இந்த நாள் தவறாம வண்டி ஓட்டிட்டு இருந்தோம்னா ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர்லாம் யோசிக்கவே மாட்டோம். தன்னை போல கை வந்து இப்படி போய் இப்படி போகும், இப்படி வந்து இப்படி வந்துட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு பிசிக்கல் இது ஒரு விஷயம் இருக்கு. அது போல அந்த நம்ம ஒரு கை எப்படி அந்த ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர்ல யோசிக்காம பண்ணதோ, அதே மாதிரி நம்மளுடைய மனம் வந்து அந்த அனிச்சை செயலாகி இறை ஆற்றல். இப்போ அந்த நிலை வந்தா என்னுடைய பேச்சு ஒவ்வொன்றும் இறை வாக்காக மாறும், அருள் வாக்காக மாறும். இப்போ நான் யோசிச்சு பேசிட்டு இருக்கேன், இந்த வார்த்தையை பேசலாமா, இது எப்படி அவங்களுக்கு புரியும், எந்த எடுத்துக்காட்டு சொல்லலாம், யோசிச்சு போயிடும். அந்த நிலையில் வரும்போது உங்களுடைய புரிதலும் அதிகமாகவும் ஆட்களும் அதிகமாவார்கள். அந்த மாதிரி நன்னிலை கேட்கிறார். சரிங்களா? அது அப்ப நான் அந்த இதுல நிபுணன் ஆகிவிட்டேன். நான் நினைக்கவே வேண்டாம், ஆனால் அதுவே என்னுடைய இயல்பு நிலையாக மாறிவிடும். அப்போ இதெல்லாம் உண்மையான நிலைகள். எண்ணாத ஒரு செயலற்ற நிலை, இடையூறுகளை நீக்கல், எண்ணமே இல்லாதிருத்தல், இதெல்லாம் அதோடைய படிகள். இது ஒரு நல்ல பயிற்சி. குறைந்த நேரமே இந்நிலையில் நம்மளால் ஆரம்பத்தில் இருக்க முடியும். 11-12 வயதில் இதுல ஆரம்பிக்கலாம். அது எப்ப அதை 11-12 நான் நினைத்து கொண்டிருக்கிறேங்கிற எண்ணம் வருவது அந்த வயதிலாம். நம்ம அதுவே தடையா நினைக்கிறோம். அதுதான் வந்துட்டு நம்ம அந்த நிலைக்கு போறதுக்கு. அதனால அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இது பண்ணிட்டா கொஞ்ச நாள் மன சங்கற்பம் இருக்கணும். அந்த வில் பவர் அதை வச்சுட்டு நம்ம எண்ணாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விளைவாக இருந்தோம்னா அந்த மனம் வந்து ஒரு வெற்றிடமாக மாறும். அப்ப அந்த மன ஒருமைப்பாடு என்ன ஒரு கான்சென்ட்ரேஷனா நான் நினைக்க கூடாதுங்கிற ஒரு கான்சென்ட்ரேஷன் வரும். பொதுவா கான்சென்ட்ரேஷனே நினைப்பதை பத்தி தான். நினைக்க கூடாதுங்கிற ஒரு மன ஒருமைப்பாடோட இருந்து எண்ணங்களை உள்நுழைய விடாமல் புறந்தள்ளி கொண்டே இருக்கணும். நிறுத்தினாலும் எனக்கு இதா இருக்கு. அதனால பைக் ஆஃப் பண்ண திருப்பி ஆன் பண்ண முடியுமாங்கிற ஒரு நிலையில இருக்கு. அப்போ வர வர எண்ணங்கள் வர தள்ளிக்கொண்டே இருக்கும். பகுத்தறிவின் உணர்நிலையில் உயர்நிலையில் எப்பொழுதும் இருப்பீர்கள், அமைதியாக இருப்பீர்கள். நான் எண்ணமில்லாத இருக்கின்றேன். அந்த எண்ணம் வந்தாலும் அதையும் அந்த எண்ணம் முளைக்கும். அந்த எண்ணத்தையும் நம்ம தூக்கி வீசிடுறோம். அப்படின்றது அந்த மாதிரி எரிந்து விட வேண்டும். அதே நிலையில் மீண்டும் 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 நம்ம நிலைத்து இருந்தோம் என்றால் அப்ப என்ன கொஞ்ச நேரத்துல நம்ம வந்து மனசுல ஒரு களைப்பு ஏற்படும். அந்த களைப்பு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா இதுல தொடர்ந்து இருக்க விடாது. நம்ம அப்படியே நம்ம ஏன்னா நமக்கு பழக்கம் வந்து நினைத்து கொண்டே இருக்கிறது தான். இப்ப நிறைய பேர் யோசிச்சு பாருங்க, யாராவது ஒரு அம்மா வந்து காலையில இருந்து ராத்திரி ஒரு 5:30 மணிக்கு வேலை ஆரம்பிச்சாங்க, நைட்டு 11:30 வரைக்கும் வீட்டு வேலைகளே செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது நான் சொல்றது இல்லத்தரசி, வேலைக்கு வர்றவங்க இல்ல. அப்படி அவங்கள வந்து ஒரு நாளாமா ஒரு ரிசார்ட்ல இருந்து ரொம்ப வேலை பண்ணிட்டு எங்களுக்கு எல்லாம் லீவ் இருக்கு, சனி ஞாயிறு எல்லாம் லீவ் இருக்கு, அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமையாவது லீவ் இருக்கு, உங்களுக்கு எந்த லீவும் இல்லை வாங்கன்னு சொல்லி ரிசார்ட் கூட்டிட்டு போனா அது வந்து அங்கேயும் அவங்க ஏதாவது அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? அதாவது அந்த வேலையே செய்யாம இருந்தா எப்படிதான் இருக்க முடியும்? அதாவது எங்க அம்மா அப்படிதான் இருந்தாங்க. என்னைக்காவது வேலை செய்யல, எங்காவது யாராவது வீட்டுக்கு போவோம், அப்பா அக்கடாவது இருப்போம்னு இருக்க மாட்டாங்க. ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. உண்டா இல்லைன்னு யாராவது ஆமா இல்லைன்னு சொல்லலாம். ஒரு சிலர் அப்படிதான். இப்ப என்னுடைய மாமனார் அப்படிதான். அந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அதேதான் மனசுக்கும். அந்த மனம் வந்து எண்ணுவது என்பது அதனுடைய கடமைன்னு நினைச்சுக்கணும்.
இப்ப எண்ணாமல் இருக்கும்போது அது கடமை தவறி விட்டோம் என்ற ஒரு தவறான எண்ணத்துக்கு எண்ண தொடங்குது. அது நம்ம நிறுத்த பார்க்கணும். மீண்டும் மீண்டும் மனச்சோறு ஏற்படும். அது மனம் இப்ப என்ன சொல்லுவோம், மனம் ஒரு குரங்குன்னு. அந்த குரங்கு என்ன பண்ண தாவிட்டே இருக்கும். அதுதான் அதோட வேலை. ஒன்றிலிருந்து பல இதுக்கு தாவிட்டே இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணும், அதே நீடித்து நீங்க என்ன பண்ணும், அந்த குரங்கை விரட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாகி அப்படி உடம்பு மனசெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிருங்க. சின்ன 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 நேரம் அந்த பயிற்சி செஞ்சுட்டே இருங்க. செஞ்சுட்டு இருக்கும்போது கொஞ்ச காலம் பொறுத்து எண்ணங்கள் நிறுத்துவதுங்கிறது அப்படி ஒரு கஷ்டம் இல்லைங்கிற ஒரு நிலைமை வரும். இது ஒரு 2வது படி மாதிரி. அப்புறம் ஒன்று நீடித்திருக்க முடியாது. அப்படிங்கிற ஒன்று நீடித்திருக்க முடியாது. இன்னும் காலம் செல்ல செல்ல எந்த கஷ்டமும் இல்லாமல் அந்த நிலைக்கு, எண்ணமற்ற நிலைக்கு நாம் அப்படி கடந்து சென்று விடலாம். அமைதி, சாந்தம், அதெல்லாம் எளிதாக நம்ம எல்லா செயல்களில் இருக்க முடியாது. ஆனா என்னன்னா இந்த நிலையில இருந்து நம்ம செயல்பட முடியாது. அப்போ பண்டிட்ஜி பத்தி சொல்லுவாங்க, தனசேன ஐயா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல தியானத்துல அமர்ந்துட்டு, அன்னைக்குடையன்னு சொல்ற தியானத்துல இருந்துட்டு வந்த உடனே அவர் செக்ரட்டரியாரே இருந்தாங்க மதருக்கு. அது ஒரு சின்னதா ஃப்ரிட்ஜ் துடைக்கிற வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஆற்றல் வருமா, அதை கழித்து விடக்கூடாது என்று சொல்லுவாங்க. அப்ப சின்ன சின்ன வேலை. ஆனா இப்போ மக்களிடம் நம்ம உறவிடம் ஏதோ ஒரு ஈடுபாடு, அது உறவினர்கள், நண்பர்கள், உடன் பணிபுரிவர்கள், யாரோ முன்ன பின்ன தெரியாதவங்க எல்லாம் இருந்தா அப்ப என்ன ஆகுனா அந்த எண்ணமற்ற நிலையோட இருந்து அவங்களோட பேசுறது ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணமற்ற நிலை அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் அது ரொம்ப பழக்கமாயிடும். இறுதியில இந்த பழக்கம் மேலும் வலுப்பட்டு எப்ப நினைச்சப்பதான் அந்த அமைதிக்கு நம்மளால போக முடியும். இது முடியுமா நம்ம யோசனையா இருக்கும். 1/2 மணி நேரம் நீங்க அதுல அப்படியே இருக்கலாம், இல்ல நீங்க 1 மணி நேரம் தியானம் பண்ண தகுதி உங்களுக்கு இருக்கு, எங்களால முடியும்னா அந்த நேரமோ 20 நிமிஷமோ உங்களால எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ அந்த எண்ணமற்று இருந்து 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 பயிற்சி பண்ணுங்க. இப்ப இத மேல்நாட்டினருக்கு ரொம்ப கஷ்டம்னா, இப்ப நேரம் தாண்டி போயிட்டா என்னன்னா இந்த பயிற்சி அறகுறையா நிறுத்திடக்கூடாதுன்னு நிறைய டெக்னிக்கல் தொழில்நுட்ப தடங்கல்கள் இருந்ததுனால எனக்கு பிரெஞ்சு நேரத்தை இதுக்கு எடுத்துக்கிறேன். அதனால எல்லாரும் பொறுத்துருங்க. அப்போ இதை விளக்கம் சொன்ன ஆசிரம சாதகர் டாக்டர் அரபிந்தோ பாசு அப்படின்னு ஒருத்தர் 1983 வீடியோ கால், அப்பெல்லாம் டிவியே பெருசா இருந்த காலத்துல யூகேல இருந்து பேசினார் போன்றது. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுன்னு சொன்னாரு. அதுல கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில இருந்து பேசினாராம். அப்ப அங்க இருந்து இங்க பேசினாராம். அப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன வெஸ்டர்ன் மைண்ட், இந்தியன் மைண்டுங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறீங்களே, அப்படின்னா என்ன, உங்களுக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லி அந்த மேலை நாட்டவர்கள் கேள்வி கேட்டுருக்காங்க. அப்ப அவர் டக்குன்னு ஒரே ஒரு உன்னால எண்ணம் இல்லாம அமைதியா இருக்க முடியுமான்னு கேட்டாரு. அப்போ அவர் அந்த கேள்வி கேட்டு அது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுதான் சொன்னாங்க, 80கள்ல, இப்போ நம்ம சொல்ல முடியாது, 80கள்ல ரொம்ப படித்தவர்களும் சரி, படிப்பற்ற பாமரர்களும் சரி அமைதியா உட்கார முடியும். எண்ணமற்று இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்பொழுது ரொம்ப இருந்தது. எஜுகேஷன், மாடர்ன் எஜுகேஷன் நம்ம ரொம்ப திங்கிங் ப்ராசஸ். இப்ப லேட்டஸ்ட் சைக்கலாஜிக்கல் மேஜர் டிப்ரெஷன் என்னென்னமோ ஆங்ஸைட்டின்லாம் சொன்னாலும் ஓவர் திங்கிங் ஒரு பெரிய பிரச்சனை சொல்றாங்க. அதிகமாக சிந்தித்தல், இது இப்படி ஆயிடுமா, அது அப்படி ஆயிடும். எல்லா அம்மாக்களுக்கும், எல்லா பெண்களுக்கும், எல்லா இல்லத்தரசிகளுக்கும், எல்லாம் பெரிய பெரிய பிசினஸ் பீப்புள்கள் இது அப்படி போனா இப்படி ஆகும், இப்படி ஆகும், அப்படி ஆகும், அப்படியே திங்கிங் போயிட்டே இருக்கும். இப்போ ஓவர் திங்கிங்கிறது ரொம்ப பிரச்சனை. இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் அது. அப்போ இது நம்ம ஆரம்பத்துல குழந்தையில இருந்து அதுக்கு ஒரு கல்ச்சர் நமக்குள்ள இருந்திருக்கு, ஒரு இதா இருக்கு. அதனால நம்மளுடைய பண்பாடே அதை கற்றுத்தந்தது. அமைதியா இருப்பது நல்லது, எண்ணமற்று இருப்பது நல்லது என்ற இதெல்லாம் வரும். இப்ப என்னுடைய பேச்சும் வீடியோவும் கரெக்டா இருக்கா? ஏன்னா எனக்கு என்னுடைய ஸ்கிரீன் அது ஃப்ரோசனா இருக்கு. ஓகேவா? எஸ் சார். அதாவது ஓகே. அப்புறம் ஆனா இப்ப எல்லா நகரங்கள்லயும் அந்த பண்பாடு இல்லாமல் போயிடுச்சு. அதனால என்ன பண்ணணும்னா நம்ம சைலண்டா இருக்கணும். நம்ம இப்போ ஆனா என்னாச்சுன்னா மேல்நாடு கீழே நாடுங்கிற வித்தியாசம் இல்லாம அங்கே இருக்கிறவங்களும் நல்லா பயிற்சி பண்ணி நல்லா ஒரு அமைதி நிலைக்கு போகக்கூடிய தன்மை, எண்ணமற்ற நிலைக்கு போக தன்மை ஆனா பயிற்சியால வருது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதனால நம்ம இத நீங்க ஒரு
ஆனா நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். எண்ணம் இல்லாத ஒரு நிலை வரும்போது எப்படி நாம் நடந்துக்கிறோங்கிறது ஒரு 3ஆம் மனிதனாக நம்மளை பார்க்க நம்ம அந்நியமாக ஆயத்தமாக இருக்க வேண்டும். சரி, இப்போ இதோட நிறுத்திக்கிறேன். இந்த ஒரு சென்டென்ஸ் தான் படிக்கிறேன். பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்கு ஏதுங்கிற விஷயத்த நான் நாளைக்கு நான் முடிப்போம். இடையில அதனால தயவு செய்து எக்காரணத்துக்கு முன்னும் நாளைக்கு வராம இருக்கிறாதீங்க. கண்டிப்பா வர முயற்சி பண்ணுங்க. அதாவது இத யூடியூப்ல இதை பாக்குறவங்கன்னா இதுக்கு அடுத்த இதையும் இந்த இதையும் கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள், அடுத்த இதையும் பாருங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.